நான் தான் உங்கள் கிளாஸ்மேன் தமிழ். இன்றைக்கி ஒரு பொருள் பார்க்க போகிறதில்ல, ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், இட்ஸ் மை ஃபஸ்ட் ரிவ்யூ கைஸ். அப்படி என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன் நீக் படம் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் நீக் படம் பார்க்கல. அதுக்கு என்ன சொல்கிறது, சரி ஓவராக பேசாமல் படம் எப்படி இருக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். படத்தோட மியூசிக் நல்லாயிருக்கு. படத்தில் பாதி திக்காக இருக்குது, பட் அங்கங்கே லைட்டாக டவுன் மாதிரி தான் இருக்குது. பட் ஃபுல் படத்தும் நிறைய பேர் அந்த ட்ரெய்லர் ரொம்ப சொன்னாங்க, டான் 2 இல்லை மியூசியம் இருக்கு 2ன்னு. அவங்க வாயடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபீல் குட் ப்ளஸ் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். லைட்டாக வாரணமாயிரம் மைண்டுக்கு வருது. ஏன்னா வாரணமாயிரம் ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன், பட் அந்த படத்தை நான் பார்த்தேன் இல்லை. அது லைட்டாக வாரணமாயிரம் மைண்டுக்கு வருது. வாரணமாயிரம் ஸ்டோரியும் இதே மாதிரி தான். சூர்யா அண்ணனுக்கு ஒரு சில காரணம்லாம் இருந்ததுனால அவர் இணைஞ்சு போய் உட்காந்துருவார் பாதியிலேயே. ஆனால் அதுக்கப்புறமும் திரும்பி விடாமச்சு அவர் 6 பேக்லாம் வைப்பார். அது நீங்கள் படம் பார்த்துருந்தா தெரியும். நான் பார்க்கல, நான் அந்த பிட்டாக பார்த்துருக்கேன். ஸோ படத்தில் பாதி டிக்காகிடுச்சு. ஏதாவது உனக்கு டிக்காகாமல் இருந்துருக்கோமேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே அந்த மாதிரி இல்லை காய்ஸ். நோ மைனஸ், ஒன்லி ப்ளஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே மியூசிக் தரமாக பண்ணிட்டாங்க. கூட அப்படியே படத்தோடு ஏதாச்சும் ஒட்டி உறவாடுது அப்படியே படத்தோடையே கரெக்டாக நடுவில் ஒரு சில பேர்லாம் படத்துக்கு நடுவில் கட்டு பேத்துற மாதிரி பாட்டை போடுவானுங்களா, நம்மளே கொலை வெளியில் கிடப்போம். அந்த நேரத்தில் பாட்டு போடுற மாதிரி இந்த படத்தில் இல்லை. கரெக்டாக சிச்சுவேஷன் சாங்ஸாகவே போட்டிருக்காங்க. ஏன்டா சிம்பு அண்ணன் பாடின பாட்டை கேட்டியே அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, கேட்குற பாட்டு மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் ட்ராகன் ரிவ்யூ. ஆல் டிக், நோ ராங். பாய் ஃப்ரம் கிளாஸ்மேன் தமிழ்.